ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை வேத தியானமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். நாங்கள் கடந்த நாட்களிலே உபாகம புத்தகம் 10வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நாங்கள் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த வசனத்தின் வாயிலாக தாசனாகிய மோசே தேவன் எதை தம்முடைய ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வேத தியானம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் இந்த வசனத்தை தியானித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையினால இந்த 13வது வசனம் சொல்லுகிறது, மோசே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பித்த தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றுவதே அல்லாமல் கடைப்பிடிப்பதே அல்லாமல் வேறு எதை தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்? தேவன் அவருடைய வசனத்தை கடைப்பிடிக்கும்படிக்கு அவர் எதிர்பார்க்கிறார். வேறு எதையுமே அவர் பெரிதாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. உலகத்திலே பலவிதமான மத நம்பிக்கைகளும் கடவுள் வழிபாடுகளும் இருக்கிறது. அதிலே பல காரியங்களை அவர்கள் செய்வார்கள் அல்லவா, அந்த கடவுள்களுக்கு. ஆனால் நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மிடத்திலே எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு நம்முடைய பெற்றோரை போல, நம்முடைய தாய் தகப்பனை போல அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அந்த வசனத்திற்கு, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் தொடர்ந்தும் கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்திற்கு முயற்சி எடுங்கள். நீங்கள் கீழ்ப்படிய, அதை கடைப்பிடிக்க, அதன்படி வாழ்வதற்கு நீங்கள் ஆரம்பியுங்கள். நிச்சயமாக அவருடைய வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, ஆரோக்கியம், ஆசீர்வாதங்களை தருவார். தொடர்ந்தும் இணைந்திருங்கள், வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.